திங்கட்கிழமை வரை நடைபெற இருந்த நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றுடன் நிறைவு. காலவரையின்றி ஒத்திவைப்பு. வக்ஃபு வாரிய சட்ட முன்வரைவு குறித்து ஆய்வு செய்ய 31 உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்தது நடுவண் அரசு. நெல்லை மாவட்ட பள்ளிகளில் மாணவர்களிடையே நடைபெறும் பிரச்சினைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். பேரவைத் தலைவர் அப்பாவு சர்ச்சை பேச்சு. அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மறுப்பது ஏன்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அன்புமணி கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் சிதம்பரத்தைச் சேர்ந்த பள்ளி தாளாளர் அருண்குமார் கைது. டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான தடுப்பூசி அடுத்த ஆண்டுக்குள் பயன்பாட்டுக்கு வர வாய்ப்பு. நடுவண் நலவாழ்வுத்துறை தகவல். சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எந்த கோவிலையும் பூட்டக்கூடாது. மதுரை உத்தபுரம் கோவில் வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து. பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். மதுராந்தகம் அருகே தனியார் தொழிற்சாலை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்திய தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்குவது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும். பன்னாட்டு தீர்ப்பாயம் தகவல்.